முசாஃபர் நகர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேற்று நேரில் சென்று பார்த்த லல்லு பிரசாத் மீண்டும் டெல்லி திரும்பும்போது அங்கே செய்தியாளரிடம் பேசுகிறாரு. அங்கே நரேந்திர மோடியோ கெஜ்ரிவாலோ காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கு சமமாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி கட்சியும் ஒரு ஊழல் கட்சி தான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம அந்த விஷயத்தை எடுத்து விவாதிக்கலாம். ஆம் ஆத்மி கட்சியும் ஊழல் கட்சி தான் அப்படின்னு லாலு பிரசாத் கூறுவதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்பதுதான் என்னை பொறுத்தவரை. ஏனென்று சொன்னால் ஆம் ஆத்மி கட்சி ஊழலை ஒழிப்பதற்காக துவக்கப்பட்ட ஒரு கட்சி என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்து, அந்த அறிவிப்பின் அடிப்படையில் டெல்லி நகரத்து மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். சற்றேறக்குறைய 28 சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த இயக்கத்திற்கு டெல்லி மக்கள் வழங்கியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியானது நிபந்தனையற்ற ஆதரவை கெஜ்ரிவாலுடைய ஆட்சி அமைப்பதற்காக வழங்கி ஒரு நல்லாட்சி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த ஆதரவை தந்திருக்கிறோம். எனவே பொறுப்புக்கு வந்திருக்கின்ற அவர் ஆட்சியை எப்படி நடத்துகிறார் என்று பொறுமையாக காத்திருந்து பார்க்க வேண்டுமே தவிர, ஆட்சி அமைத்தவுடனேயே குறை சொல்வது என்பது ஒரு சரியான கலாச்சாரமாக இருக்காது என்பது தான் என்னுடைய கருத்தாகும். ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் சொல்லியிருக்கின்ற கருத்து என்பது, கெஜ்ரிவால் நேர்மையான அரசாங்கத்தை தர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவர் அந்த கட்சியினுடைய நிதியை வசூலித்த சூழ்நிலையிலே அவருக்கு திரண்டிருக்கின்ற அந்த நிதி ஆதாரத்தை வைத்துக்கொண்டு எங்கே அவரும் ஊழலுக்கு துணை போய் விடுவாரோ என்ற அச்சத்தின் வெளிப்பாடாகத்தான் லல்லு பிரசாத் யாதவனுடைய கருத்தை நான் கருதுகிறேன். இப்போ மோடி கெஜ்ரிவால் ஆகியோர் ராகுலுக்கு இணையாக மாட்டார்கள்னு லல்லு பிரசாத் சொல்வதன் மூலமாக ராகுலுடைய அந்த மதிப்பு அரசியல் அந்த இமேஜ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூடுதலாக நான் நினைக்கல, அது குறையிறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்குது. ஏன்னா கெஜ்ரிவாலை யாரும் சொல்லலை, இவர் ராகுலோட பெருசு மோடிக்கு பெருசு மாற்றுன்று யாருமே சொல்லலை, அந்த கட்சியும் சொல்லலை, வேறு யாருமே சொல்லலை. இவர் ஒரு புதிய ஒரு பிரச்சனையை அவர் கிளப்பியிருக்கிறார் தான் நான் பார்க்குறேன். இது எதுக்கு என்று சொன்னால், இது இன்றைக்கு ராகுலை அவர் எப்படி திருப்திப்படுத்துவது என்ற அந்த போக்கில் அவர் இருக்கார். ஏன்னா இப்போ இந்தியாவிலேயே மிக கொடுமையான அளவிற்கு ஒரு ஊழலில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று இப்பொழுது வெளியில் அவர் இப்போ விடுப்பில் பிணையில் வந்திருக்காரு. அப்போ இவருக்கு இந்த தேர்தலுக்கு முன்னால் தன்னுடைய இமேஜை மறுபடியும் அவர் கட்டமைத்துக் கொள்வதற்கான ஒரு அடிப்படை தேவை இருக்கிறது. அதுக்காக அவர் அங்கே போய் அந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சாகத்தான் நான் பார்க்குறேன் இதை. ரெண்டாவது, இவர் ஊழலை பற்றி பேசுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது. யாரை பற்றி பேசுகிறதுன்னு இல்லை. இப்போ கெஜ்ரிவாலே இருக்குதுன்னு சொன்னால் கூட அவங்க சொல்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து வந்த பணம் தான், மொத்தம் 18 கோடியோ 21 கோடியில் எல்லாத்துக்குமே அக்கௌண்ட்டுக்கு யார் வேணாலும் பார்த்துக்கலான்னு அவங்க பரமுறை சொல்லிட்டாங்க. இவர் அதில் போய் இப்போ புதிதாக இதில் என்ன நான் பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்தது என்பது பாஜகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக இருக்குது, ஒரு எரிச்சலாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல அவங்க ஆட்சி அமைக்க கவர்னர் கூட்டப்போ என்ன சொன்னாங்க, லெப்டினன்ட் கவர்னர் கூட்டப்போ நாங்கள் அமைக்கலைன்னு சொன்னாங்க. அப்புறம் அதே மாதிரி அதற்கு முன்னாலேயே கெஜ்ரிவால் சொல்லிட்டாரு, நாங்கள் காங்கிரஸோடைய பாஜகவுடைய கூட்டு இல்லை, நாங்கள் அமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன சொன்னாங்க, உனக்கு என்ன பயமாக இருக்கா, பெருசாலாம் பேசுனியே, ஏன் நீ பொறுப்பு வரும்போது வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்க வேண்டியதானே என்று முதல்ல அவரை கெஜ்ரிவாலை குறை கூறியது பாஜக தான். ஆனால் இப்போ என்னன்னா, அவர் ஆட்சியில் காங்கிரஸ் உதவியோடு போகிறதுன்னு சொன்னோன்னா அப்படியே அவர் நிலையை மாற்றி கொண்டார்கள். அதுக்கும் கூட்டு இருக்குது, இது ஏற்கனவே உடன்பாடு, இன்னும் அதுக்கு இன்னொருத்தர் அதுக்கு மேலே போய் அவர் எங்கே சொல்கிறாருன்னா, அது ஒரு பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, கெஜ்ரிவாலே போயிருக்காரு, அதில் ஒரு பெரிய தலைவரோட போயிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் இது இப்போ பாஜகவுக்கு இப்பொழுது அவங்களுக்கு ஒரு டேமேஜ் எக்ஸசைஸ். அதான் பாஜக நெருக்கடி தாண்டி இதில் வேறு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ லல்லு பிரசாத் உடன் கூட்டணி அமைப்பது, பீகாரில் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணிக்கு ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகக்கூடிய இந்த தருணத்தில் லல்லு பிரசாத் இப்படி பேசுவது அந்த கூட்டணிக்கான அச்சாரமாக இருக்கும்னு எடுத்துக்கலாமா? இல்லை, லல்லு பிரசாத் யாதவை பொறுத்தவரை நம்ம பாலு அவர்கள் சொன்னதைப் போல அவருக்கு ஒரு அரசியல் நெருக்கடியிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது கூட பீகாரிலே லல்லு பிரசாத் யாதவனுடைய ஆர்ஜேடியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு அவர் 4 நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டும்தான் தருவேன் என்று சொன்ன பொழுது ஆர்ஜேடியோடு கூட்டணி தேவையில்லை என்று முடிவெடுத்து காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு அதே 4 நாடாளுமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அதை போலவே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே சமாஜ்வாடி கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு 10 நாடாளுமன்ற தொகுதிகளைத்தான் தருவோம் என்று சொன்ன பொழுது ராகுல் காந்தி அவர்கள் முலாயம் சிங் யாதவோடு கூட்டு தேவையில்லை என்று முடிவெடுத்து
காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு 22 நாடாளுமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்று இருக்கிறது. ஆக ராகுல் காந்தியை பொறுத்தவரை மாநில கட்சிகளோடு கூட்டணி வைப்பதை விட காங்கிரஸ் தன்னுடைய சொந்த காலிலே நின்று வெற்றியை பெற வேண்டும், காங்கிரஸ் தொண்டர்களுக்கு தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதிலே உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறார். ஆனாலும் கூட லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் எங்கே நிதிஷ்குமார் காங்கிரஸோடு கூட்டு சேர்ந்து விடுவாரோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் காங்கிரஸோடு கூட்டு சேர்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் திறந்த மனதோடு இருக்கிறது. கண்டிப்பாக பீகாரிலே கணிசமான இடங்களை காங்கிரஸ் கட்சி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நேற்றைக்கு கூடங்குளம் அணு உலையினுடைய போராட்டக்காரர்களை சந்தித்த பிரசாந்த் பூஷன், உதயகுமார், அந்த போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் ஆம் ஆத்மியில் இணைய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நான் ஒரு ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் வந்திருக்கிறது இந்த போன ஏப்ரல் மாதம் அண்ணா ஹசாரே தொடங்கிய ஊழலுக்கு எதிர்ப்பான இயக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். இந்த 1.5-2 ஆண்டுகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன். 1.5 ஆண்டுகளில் போன ஏப்ரல் 14 நம்ம தொடங்கினார். இதில் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், ஆம் ஆத்மி கட்சிக்கு அப்படியெல்லாம் ஒரு அகில இந்திய அளவில் ஒரு பிரச்சனை வந்துருச்செல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் 2 நாட்களுக்கு முன்னால் நாங்கள் அதை பற்றியெல்லாம் சிந்திக்கலைன்னு தான் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் பற்றியெல்லாம் சிந்திக்கல, ஆனால் பல இடங்கள் நிறுத்துவோன்னு வெறும் ஒரு மேலெழுந்த வாரியான அவங்க ஒரு அறிக்கை தான் விட்டுருந்தாங்க. இப்போ என்னென்னா, அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், அதிருப்தியாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை மத்தியில் அவங்களை என்ன செய்ய, நம்ம எப்படி அவர்களை பயன்படுத்திக் கொள்வது என்கின்ற அந்த தேர்தல் வாக்குச்சீட்டு அரசியல் தான் அதனுடைய விளைவாக நான் பார்க்குறேன். அப்போது எவ்வளவோ இருக்குது, அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கூடங்களும் தான். இப்போ நான் இன்னொன்று என்ன கேட்குறேன்னு சொன்னால், ஆம் ஆத்மி கட்சி இதுவரையிலே அந்த டெல்லியை தவிர அந்த பொதுவான ஊழல் அல்லது லஞ்சம் அதற்கு தவிர்த்து வேறு எந்த பிரச்சனையில்லாத அவங்க ஆழமான கருத்து சொல்லியிருக்காங்களா என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் என்ன பார்க்க, இந்த மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கிறீங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச்செயலர் பிரகாஷ் காரத் ஒரு சில விஷயங்களில், குறிப்பாக தொழில்நுட்ப ரீதியாக மக்களை அணுகுவது போன்ற விஷயங்களில் ஆம் ஆத்மியிடமிருந்து இடதுசாரிகள் பாடம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வேறங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உத்தி என்னென்னா, இப்போ அவருடைய உத்தி எதுன்னு சொன்னால், இமெயிலையும் ஃபேஸ்புக் வழியாகவும் அவர்கள் இளைஞர்களை திரட்டுகிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி இங்கே தொடங்கின காலத்தில் இங்கே நம்ம அடையாறு அந்த உண்ணாவிரதத்துக்கெல்லாம் நான் தொடர்ந்து அதை பார்த்து கொண்டு தான் வரேன். அதெல்லாம் வரும்போது என்ன என்றால், இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலினுடைய ஒரு மோசமான நிறையை பற்றிய ஒரு ஆத்திரம் இருக்கிறது, ஒரு அறச்சீற்றம் இருக்கிறது. அந்த அறச்சீற்றத்திற்கு இப்போதைக்கு ஒரு வடிகாலாக அவர்கள் அண்ணா ஹசாரேயை பார்த்தார்கள். அப்பொழுது அதற்காக அவர்கள் கூட்டணியாக அதில் சேர்ந்தார்கள். அப்படி ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை உருவாகியது. இன்றைக்கு அந்த அண்ணா ஹசாரே நடத்திய அந்த போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு இந்த பெருமளவிற்கு இளைஞர்களும் அந்த இளைஞர்களுடைய ஈடுபாட்டை பார்த்து பொதுமக்கள் மிகவும் தாழ்த்தப்பட்ட அல்லது பொருளாதாரத்திலும் மற்ற வகையிலும் பாதிக்கப்பட்ட சாதாரண மக்கள் தான் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சியை இன்றைக்கு அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆக அவர் பேசுவது, காரத் பேசுவது என்பது அது ஒரு உத்தி என்று சொல்வது அது யாருக்கு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஹைடெக்கை பயன்படுத்தி கொண்டு எப்படியெல்லாம் அதை செய்யலாம்ங்கிறது அது வேறு. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஆம் ஆத்மி கட்சி அகில இந்த அளவில் எந்த பிரச்சனையாவது பேசியிருக்கிறதா, அல்லது குறிப்பாக இதே கூடங்குளம் பிரச்சனை பற்றி இதுவரையில் ஆம் ஆத்மி கட்சி ஏதாவது பேசியிருக்கிறதா, அல்லது தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் அவர்கள் ஏதாவது பேசியிருக்கிறார்களா என்பதுதான். அது இல்லாமல் நீங்கள் திடீர்னு பிரசாந்த் பூஷன் அங்கே பதவியேற்ற பிறகு 2வது நாள் இங்கே பேசுகிறாருன்னு சொன்னால், இது எல்லா அரசியல் கட்சியும் நடத்தக்கூடிய ஒரு சாதாரண நடவடிக்கையாக தான் நான் பார்க்கிறேன். வேறு பல செய்திகள் பற்றி ஒரு வேலைக்கு பிறகு பேசலாம்.